நீ கட்டு. கடவுள் வந்து சொன்னார் அவங்ககிட்ட கட்ட சொல்லி. கடவுள் சொன்னார் உங்கள்கிட்ட கட்ட சொல்லி. ஆட அப்பா கட்டினார கோயில்? நீ தானே கட்டின, நீ தானே கட்டின. அப்போ உன் மனசில் அப்படிப்பட்ட ஆசை வந்தது. சரி கட்டிட்ட. அது என்ன சாமி வச்சுக்கிறாங்க? புள்ளியாருன்னு அது சொல்லிச்சா உங்கள்கிட்ட? என் பேர் புள்ளியாருன்னு. ஏங்க உங்ககிட்ட புள்ளியார் நான் தான் என்னை வெயின்னு சொல்லிச்சா? நீ வச்சுக்கின இல்லை உன் விருப்பப்பட்டு. இது மாதிரி அவன் விருப்பப்பட்டு சிவன்னு ஒரு சிலையை வச்சுக்கினான், சிவலிங்கம்னு ஒரு லிங்கத்தை வச்சுக்கினான். இது மனுஷனுடைய ஆசையை தவிர கடவுளுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. மனுஷனுடைய இப்போ கடவுள் உருவங்களுக்கு தெரியுமா? கடவுள் உருவங்கள் இருக்குது, பலவிதமான உருவங்கள் இருக்குது. கடவுள்னால் ஒரு விதம் தானே இருக்கணும். பலவிதமான உருவங்கள் ஏன் வந்ததுன்னா மனுஷனுடைய மனம் பலவிதம். அவன் மனசுக்கு எது பிடிப்போ ஒரு உங்களுக்கு கல்யாணம் இப்போ எத்தனை பசங்க இருக்குது? ஒரே பையனா? ரொம்ப சந்தோஷம், நல்லா இருப்பேன் நீ. ஒரு பொண்ணா? சரி, உன் பொண்ணை பார்க்கறதுக்கு ஒரு மாப்பிள்ளை வரான். அவன் பார்க்குறான், ஐயோ இந்த பொண்ணு நல்லா இல்லைங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்கிறான். வேறு பொண்ணிட்ட போய் காட்டுறான், அந்த பொண்ணு நல்லா இல்லை, அது கருப்பாக இருக்குதுன்றான். இன்னொரு பொண்ணை போய் காட்டுறான், அது கால் கோணி ஆகுதுன்றான். இன்னொரு பொண்ணை பார்க்குறான், இது நல்லா இருக்குது, இதை கட்டிக்கிறான்றான். ஆனால் பார்த்தது எல்லாம் பொண்ணு தான். அவன் மனசுக்கு பிடிக்கலையே. அப்போ மனசுன்னா பொண்ணை காட்டினோன்னே கட்டிக்கணும்ல, கட்டிக்கலையே. அப்போ அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்கிறான். கடவுளையோ மனுஷனுக்கு அவன் மனசுக்கு எது பிடிக்குதோ அது மாதிரி உருவத்தை பண்ணிக்கணும். கடவுள் எங்கேயுமே தான் உருவத்தை செய்து வச்சது கிடையாது. கடவுள் பேசுறதும் கிடையாது. கடவுள் பேசுறது மனுஷங்கிட்ட இருந்து தான் பேசினுக்கிறான். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கோ, கற்பனையில் மிதக்காதீங்க. கடவுள் சிலைகள், கடவுள் எவ்வளோ பெரிய பொருள் இல்லை? ஒரு பிள்ளையார் செய்தானே உளி வச்சு அடிக்கிறான், அது கண்ணு வர்றதுக்கு, மூக்கு வர்றதுக்கு, வாய் வர்றதுக்கு. கடவுள் மேலே அடிக்க முடியுமா? முடியுமா? அப்புறம் எப்படி அடிச்சான் அந்த கடவுள்னு சொல்கிற? அது ஒரு கல், அதை ஒரு உருவப்படுத்தினான், அதை வழிபாடாக வச்சான். இந்த வழிபாடு ஏன் வச்சான் அதை கூட சொல்லியிருக்கிறேன். நேற்று பிரான்ஸ் பேட்டியில் கூட அதை கூட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? மதங்கள் இருக்குது, கிறிஸ்துவ மதம் இருக்குது, முஸ்லீம் மதங்குது, இந்து மதங்குது, ஜெயின மதங்குது, புத்த மதங்குது. இவ்வளோ மதங்கள் உலகத்தில் இருந்தாலும் கடவுள்கள் வேறு வேறு, நாடுகள் வேறு வேறு, வழிபாடு ஒன்று தான். பேசினேன்ல, அந்த மாதிரி நம்ம மனசு என்ன பண்ணிச்சு, அதை கடவுளாக ஏற்றுக்குச்சு. அப்போது அது கடவுளாகிடுச்சு. உன் மனசு கடவுளாக ஏற்றுக்கல, இது கல்லுன்னா அது கல்லாகிடும். அப்போது மனிதனுடைய மனத்துக்கு தான் இந்த கடவுள் உருவங்கள் தேவைப்பட்டது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருள் மேலே இவன் மனம் தாவணும், அப்போ தான் இவனுடைய குணாதிசயங்கள் நன்மையை தரும். எந்த உருவங்களும் கடவுள்ன்ற ஒரு பேச்சு இல்லைன்னா இவன் மூர்க்கத்தனமாக போயிடுவான், மிருகத்தை விட மோசமாக இருப்பான். மிருகமாவது மிருகத்தை அடித்து சாப்பிடுவான், இவன் எல்லாத்தையும் அடித்து சாப்பிட்ருவான். ஏன்னா இப்போ அதான் பண்ணிங்கிறான். இவனுக்கு எது எது கிடைக்குதோ அதெல்லாம் வீட்டில் எத்தனை காவ போடுறான். ஏன்னா அந்த வாய் ருசி. அதனால் எல்லா செயலுக்கும் அடிப்படை கடவுள். மனிதனுக்குள்ளவே இருந்து கடவுளை செய்ய வச்சு அதே கடவுளை வழிபட வைக்கிறான் கடவுளே. அதனால் கடவுள் கல்லில் இல்லை, தான் மனசில் இருக்கிறார். அந்த மனசில் இருக்கிற கடவுள் அதுக்கு ஏற்ற மாதிரி உனக்கு எண்ணங்களை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி உருவ அமைப்பை அமைச்சிக்கினாங்க. இதுதான் கடவுள் வழிபாடு. ஆமாம், ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். நீ போய்கின்னுக்கிற, சும்மா போயின்னுக்கிற, எங்கேயோ போய்கின்னு ஒரு நாய் ஓடியாந்து பிடிச்சி ஒன்று பிடிங்கிட்டோம். அதுக்கும் நாய்க்கும் உனக்கு சம்மந்தமே இல்லை. ஏன் உன்னை கடிக்கணும்? அது ஏன் உன்னை கடிக்கணும்? அதே தெருவில் 10 பேர் போயின்னுக்கிறான், அவனை கடிக்கல, உன்னை மட்டும் கடிச்சது. அப்போ என்ன சொல்லுவேன் நீ? என் விதியா இது?
என் கர்மாயா இதுன்னு யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீயே சொல்கிற. ஏன்னா உனக்குள்ளே இருக்கிறதே சொல்ல வைக்கிது உன்னை. யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்கல, அதை தானாகவே நடக்குது. இதுதான் விதி. எந்த ஒரு செயலை நீ செய்யாமல் நடக்கிற செயலுக்கு விதின்னு பேர். மரணம் நீ தேடி போகல, செத்து போகிற, அது பேர் விதி. பிறப்பு நீ தேடி வந்து பிறந்துட்ட, அது பேர் விதி. ஆரம்பமும் விதி, உலகத்தில் வாழ்க்கையினுடைய முடிவும் விதி. எல்லாமே விதிப்படி நடக்குதுன்னா ஆமாம். அப்புறம் அது எப்படி விதியை மரியாதை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வேணவன் காட்டு, ஒரு ஆள் காட்டு, உலகத்தில் சொல்லு, ஒரு ஆளுக்குறான்னு சொல்லு. இல்லை இப்போ அந்த நாய் 10 பேர் கிடைக்காம என்ன மட்டும் உன்னை மட்டும் விதி, உன் கர்மான்னு கேட்டியே, அந்த கர்மா உன்னை கடிக்க வைக்குது. அது நாய். கர்மவினை எப்படி நான் வந்து நீ அழிக்கணும்னா நீ எல்லாத்தையும் மறந்து உன்னையே நீ தேடினீன்னா அது அழிஞ்சிடும். நீ உலகத்தோடு ஒட்டி வர என்ன, இப்போ என் கூட சேர்ந்தீங்கன்னா நான் கெட்டுவேன். என் கூட சேர்ந்தீங்கன்னா உனக்கு என்ன குணம் வரும்? நீ நல்லவன் தானா, என் கூட சேர்ந்தீங்கன்னா கெட்டு போடுவேன். அது மாதிரி நான் ஒருத்தரோடு சேரும்போது கெட்டு தானே போகிறோம். ஏன்பா, ஒரு குடிகாரன், அவன் குடிகாரன் இருந்துட்டு போட்டோம், அவன் சௌகரியம். அது நான் அவனை பார்த்தா பயந்து ஓரமாக ஒதுங்கிக்கணும். இல்லைங்க என் ஃப்ரெண்டுங்க, அவர் என் ஃப்ரெண்டுங்க அப்படின்னு போய் சேர்ந்தீங்கன்னா மறுநாள் என்ன பண்ணுவார்? உன்னை கூப்பிடுவார். நீ என்ன பண்ணுவ? ஐயோ எனக்கு எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் வரமாட்டேன்னு. 2வது நாள் கூப்பிட்டேன், ஃப்ரெண்டு கூப்பிட்றான், என்ன பண்ண, ஒரு நாள் போயிட்டலாமேன்னு போவேன். அப்போது சேரும்போது மூச்சிலேருந்தே ஒருத்தன் கெட்டுக்குன்னுக்குறான் இல்லையா? இதை தானே சொன்னார் சிவவாய்க்கர். சங்கு 2 தாரை 1 மங்கி சன்ன பின்னல் ஆகியால் மங்கி மாலுதே உலகில்னா. ஒருத்த மூச்சு கெட்ட மூச்சு நல்ல மூச்சு எல்லாம் கலந்து அவனுக்குள்ளே பூந்து எல்லாம் கெட்டவனா போட்டான், நல்லவனும் கெட்டவனா போடுறான். சரிப்பா இப்படி கெட்டு போச்சே, என்னப்பா பண்ணலாம், அது திருத்திக்கலாமாப்பா, அதுக்கு எதனா வழி சொல்லப்பான்னா சங்கு ஊதத்தை விட்டுடணும். இந்த 2 மூச்சை நிறுத்திக்க, உனக்குள்ள தாரை ஊது, உனக்கு கெடுதலே வராது. நான் ஊத தெரியுமா? சரி இப்படி ஊதுன்னு நான் சொல்லி கொடுத்தா ஊதுறியா? போய் அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லைன்ட்டு போகிறான். எவ்வளோ பேர், எத்தனாயிரம் பேர் இங்கே வந்துக்கிறான் அது மாதிரி. ஏன்னா எவனும் சொல் பேச்சு கேட்க மாட்டான். நான் இவ்வளோ பேச்சுக்கிறேன், எல்லாம் கேட்பீங்களா? ஒருத்தர் கூட கேட்க மாட்டீங்க. உங்கள் மனசு என்ன சொல்தா அதான் கர்மா. ஏன்னா நான் முடிவு பண்ண முடியாது உன் வாழ்க்கையை, நீ தான் முடிவு பண்ணிக்கணும். அதனால் நீ உன்னை திருத்திக்க முயற்சி பண்ணு, அது உனக்கு நன்மையை தரும். சயின்ஸ் எல்லாம் நான் படிக்கல சாமி, ப்ராக்டிக்கலாக கேளு. நீ அணுவில் தான் சாமி இருக்கிற. சரி, அணு தான் கடவுள், நீ தான் கடவுள், நீயும் அணு தான். அணுன்னா என்ன அர்த்தம்? யார் இங்கிலீஷ்காரன் பிரிட்டிஷ்காரன் சொல்லி கொடுத்தா? அதை சொல்லு. பின்ன என்ன அகார உகார மகாரன்ற நீ நானும் பேசிங்கிறது போய். அதுதான் இதுதான் அது. நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் என்ன? நெருப்பு காற்று சத்தம். அகார உகார மகாரம்னா என்ன? காற்று நெருப்பு சத்தம், அவ்வளோதான். இதில் தான் நீ எங்கிற, உலகமும் அதில் தான் எங்குது. அதான் அந்த அணு தான் சர்வமாக இருக்குது. அதை விட சின்ன பொருள் உலகத்தில் இல்லை, அதை விட பெரிய பொருளும் உலகத்தில் இல்லை. எல்லாம் சிவமயம். சிவமயம்னா என்ன? பேரொளி. அதுக்கு ஒரு உருவமே கிடையாது, அது ஒளி. அதான் கடவுள். உருவம் உள்ளதெல்லாம் கற்பனை. நீ என்ன அவ்வளோ சீக்கிரம் போய் ஊரையே தெரிஞ்சிக்க முடியாது, உன்னால் வெட்ட வெளியே தெரிஞ்சுக்க முடியும். நீ விஞ்ஞானியாலே ஒன்றும் தெரிஞ்சிக்க முடியல. உலகத்தில் இருக்கிற விஞ்ஞானியால் இன்னும் வெட்ட வெளியே கண்டுபிடிக்கும், கிரகத்தையே கண்டுபிடிக்க முடியல. நீ டெய்லி சாப்பிட்டுக்கணும், நல்லா தூங்கிக்கணும், வேலை வெட்டி போய் துட்டு சம்பாதிச்சிருந்தா வெட்ட வெளியே காண முடியுமா? சொல்லு. நீ எப்போ இறக்குறியோ அப்போ வெட்ட வெளியே பார்ப்ப. உன் உடலை விட்டு உன் உயிர் எப்போ போதோ அப்போ வெட்ட வெளியே பார்க்கலாம் முடியுமா? வாழணும்னு ஆசைக்குத. அதனால் இதான், இந்த மாதிரி ஆராய்ச்சிக்கெல்லாம் போயிடாத. நீ என்ன விஞ்ஞானியா படிக்கிறியா? அதை படிச்சின்னா அந்த ஆராய்ச்சி நடத்துறேன்னா சந்தோஷம்தான். ஆனால் சராசரி மனுஷனாக இருந்துக்குன்னு உன்னை ஆராய்ஞ்ச உலகத்துக்கு ஆராயலாம். உன்னை ஆராய்ஞ்சி விளக்கம் கிடச்சிச்சின்னா உலகத்தை ஆராய்ஞ்சிடுவேன். ஞானிகள் அப்படி தான் பண்ணான். தன்னை ஆராய்ஞ்சா முதல்ல, அப்புறம் உலகத்தை கிரக சாஸ்திரம்னு எழுதணும். இன்றைக்கி விஞ்ஞானம்லாம் ஒரு 1000 வருஷம்தான்.
இன்றைக்கி வாரத்தில் இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை யார் சொல்லி கொடுத்தா? விஞ்ஞானமாக சொல்லிச்சு? யார் சொன்னது? ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சான். யார் விஞ்ஞானமாக சொல்லிச்சு? மெஞ்ஞானம் சொன்னதுதான். வாரத்தில் உள்ள நாட்களை அத்தனையும் மெஞ்ஞானம் சொன்னது தான். இன்றைக்கி விஞ்ஞானம் அதை எடுத்துக்கிச்சு. இதை எப்படி சொன்னான்? உடலை விட்டு பிரிஞ்சு அதை போய் ஆராய்ஞ்சி அங்கே பேச முடியாது, அதனால் இங்கே வந்து சொன்னான். இதை தான் கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை. இன்னும் ஏம்மா? ஆமாம். மதி மதி மதியில் வேலை செய்கிற. ஏன்னா மதிக்கும் விதிக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆரம்பமும் விதி, முடிவும் விதி. இந்த இடையில் நீ வாழற, எப்படி வாழலாம், என்ன செய்யலாம்? விதியினுடைய குழந்தை தான் மதி. எந்த செயல் செய்தாலும் விதிக்கு உட்பட்டு தான் உன்னால் செய்ய முடியும். அப்போது இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் மதி. மதினா என்ன அர்த்தம்? அறிவுன்னு அர்த்தம். அப்போது இந்த அறிவை வச்சு தான் எந்த ஊரும் உண்டு? எந்த ஊருப்பா? ஏம்மா? பட்டாபுரம்மா? பக்கத்துலேயே வந்துக்கிறேன், மதுரையிலேருந்துலாம் வந்துக்கிறேன், திருச்செந்தூர்லாம் வந்துக்கிறாங்க. அப்போது இந்த மதி தான் இங்கே போகலாம். இங்கே என்ன சொல்கிறாங்க அதை கேட்டு பார்க்கலாம். அவர் சரியாக சொல்கிறாரா, சரியாக சொல்லலையா, நமக்கு உதவுறது சொல்கிறாரா, நமக்கு உதவாது சொல்கிறாரான்னு யோசித்தது மதி. ஆனால் இங்கே போகவானா, இது நமக்கு தேவையில்லாதது அப்படின்றதும் மதி. அப்போது விதிக்கும் ஆரம்பத்துக்கும் முடிவுக்கும் இடையில் விளையாடிக்கின்னு வர்றது மதி. ஆனால் இந்த மதி தொடர்ச்சியாக நிற்குமானா நிற்காது, விதிக்குள்ளே போயிடும். அது விதிக்குள்ளே அந்த மதி எப்போ போகிறதோ அப்போ உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவாயிடும் அது. அதனால் எல்லாமே விதிக்கு உட்பட்டு தான் பிறப்பு. இடையில் மதியில் வாழ்ந்துன்னுக்கிறோம், கடைசியில் விதியில் போய் முடிகிறோம். இதுதான் மரணம். ஏம்மா? சிற்றம்பலமா? ஒன்றுமே பற்று இல்லாததுன்னு அர்த்தம். ஆமாம். அதான் மதி, விதி. அதுதான் விதி, அதுதான் சொன்னேன். விதியினுடைய குழந்தை தான் மதி. எது செய்தாலும் அது விதிக்கு உட்பட்டு தான் செய்யும். நீ எவ்வளோ தான் யோசித்து செய்தாலும் ஒருத்தன் பாரு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, எதையாவது ஒன்று செய்துருவான், சக்ஸஸ் ஆகிடும், கோட்டீஸ்வரனை மாறிடுவான். ரொம்ப அறிவாளியாக இருப்பான், எல்லா வேலையும் தெரிஞ்சவனாக இருப்பான், அவன் செய்த பிச்சைக்காரனாகவே போவான். அங்கே தான் விதி வந்து முடிவு பண்ணு, உன்னை வளர விடாத உன்னுடைய கர்மா தடுத்துடுது. நீ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய முட்டாளியாக இருந்தாலும் அவனுடைய விதி வந்து உயர்த்தி விட்டுடுது. கிடையாது, அதுதான் மதி யோசிக்குது. இப்போ இவ்வளோ துன்பத்தில் இருக்கிறோமே, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியே போகலான்னு மதி யோசிக்குது. அந்த துன்பத்துக்கு விடை காண்றது தான் மதி. அந்த துன்பத்தினுடைய முடிவு தான் விதி. சுவாமிஜி, மனுஷனுக்கு தனித்தன்மை இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ ஆடு செடிகளை சாப்பிடுது. சரி. செடிகள் ஆடு சாப்பிடாம விட்டா முழுதும் செடி ஆயிடும். சரி. அந்த ஆடு மாடு இது போன்றதை வந்து மனுஷங்க சாப்பிட்றாங்க. மானை சிங்கம் அதெல்லாம் வேட்டையாடி சாப்பிடுது. சரி. இப்போ மனிதனோட உடம்பு காரணி ஓரசா படைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவன் மாமிசம் இதை சாப்பிட்டா என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒரு மத சாயம் பூசப்படுதா? ஏன்னா ஆடு புல்லு சாப்பிடுது, ஆடை மனிதன் சாப்பிடுறான். இது ஒரு மனித தொடர் மாதிரி தானே வருது. இதுக்கும் மதத்துக்கும் இறைவனுக்கும் சம்பந்தம் இருக்கா? உனக்குன்னு நெல் இருக்குது, கேவு இருக்குது, மக்காசோளம் இருக்குது, சோளம் இருக்குது, கோதுமை இருக்குது, இவ்வளோ உணவுகள் இருக்குது. இது எதுவுமே ஆடுகிட்ட வையன், சிங்கத்துக்கிட்ட வையன், சாப்பிடுமா? சாப்பிடுமாம்மா? ஒரு உயிர் தானே, பசி தானே அதுக்கு. நம்மளும் எல்லாத்தையுமே சாப்பிடுறது இல்லை, எல்லாத்தையும் தான் சாப்பிட்டுன்னுக்குறோம். எதை சாப்பிடல? தரையில் முறைக்கிற கீரையை ஒரு கீரையும் விடுறது இல்லை இல்லை, அந்த கீரையை சாப்பிட்டா ஆடு மாடியும் விடுறது இல்லை. அப்புறம் உனக்கு என்ன தனித்தன்மை இருக்குது? தனித்தன்மை உள்ளவனுக்கு தனித்தன்மை இருக்குது. ஆனால் மிருக மாதிரியே வாழறவனுக்கு தனித்தன்மையே கிடையாது. மனிதன்ற சிந்திக்கிற இப்போ உன் உடம்புல ஒரு துளிவுண்டு நெருப்பு பட்டா என்ன பண்ணுவ? சுடும், கத்துவேன். கத்துவே இல்லை? அப்போ இவ்வளோண்டு நெருப்பு பட்டாவே கத்தறிய, துடிக்கிற, இவ்வளோலாம் பண்றிய, ஒரு ஜீவனை துடிக்க துடிக்க அறக்கிறிய, உனக்கு இறக்கம் இல்லையா?
சொல்லு. அது துடிக்கல, கையும் காலம் அடிச்சிக்கல. ஆனா உன் வாய் ருசிக்காக அதை துடிக்க துடிக்க வெட்டுற. ஏன் சாப்பிடணும்னு இருந்தா உங்க வீட்டில் ஒரு குழந்தை கையை வெட்டிக்க பார்க்கலாம், வெட்டி ஆக்கிட்டு சாப்பிட்டு முடியுமா? ஏன்? பாசம் தடுக்குது, இனம் தடுக்குது, அது இனத்தை கடந்து இருக்குது, அது மேல பாசம் இல்லை. அதனால அது என்ன சொல்ல போகுது, கேஸா போட போகுது. போய் உன் குழந்தை கையை வெட்டினா உன்னை உள்ள தள்ளிடுவாங்க. அதை வெட்டினா யாரும் கேட்கறது இல்லை. அதனால அதை வெட்டி சாப்பிட்டுன்னுக்குறோம். அதை எதை சாப்பிட்றியோ அதுதான் உன் உடம்புல ரத்தமாக போகுது. அந்த ரத்தம் தான் உன் மூளையில புத்தி ஆக போகுது. அந்த புத்திக்கு ஏற்ற மாதிரி தான் செயலாக போகுது. அதனால சாந்தமான பொருளை சாப்பிடணும். மனிதனுக்குன்னு ஒரு பொருள் இருக்குது, மிருகத்துக்குன்னு ஒரு பொருள் இருக்குது. அதை தான் அது இது சாப்பிடணும். எல்லாத்தையும் எல்லாம் நம்மள போய் 2 ஆடு வந்து கட்சி துண்டுக்கணும் இந்த கம்முன்னு இருக்குமா? சொல்லுமா? ஏன்? துண்டு போட்டுமே அதுவும் சாப்பிட ஆசைப்பட்டு சாப்பிட்டோம், முடியல. நமக்கு சாதகமா இருக்கிறத மட்டும் எடுத்துக்க கூடாது, பொதுவா யோசிக்க தெரியணும். சொல்லு. அப்போ செடி கொடிகளுக்கு உயிர் இல்லையா? எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது. உயிர் இல்லாத ஒரு பொருள் உலகத்துல கிடையாது, இருக்காது. ஆனால் உயிர் இந்த ஆடு வீட்டுல நாய் வளர்க்குறியா? நீ போன வாழாட்டுதா? வீட்டுல செடி வச்சுக்கிறியா? அது போன வாழாட்டுதா? ஏன்? அதுவும் தானே ஆட்டணும். உயிர் இருக்குதானா? ஆட்டாது. உயிர் இருக்குது, உறவு இல்லை. மற்ற பொருளுக்கு உறவு இருக்குது, உயிரும் இருக்குது. நம்மளே தண்ணி ஊத்தலனா அந்த செடி எதுவுமே காஞ்சி போடும். நீயே கல்யாணம் பண்ணிக்கலாம், ஒரு குழந்தையே வராத. கல்யாணம் பண்ணாதான் ஒரு குழந்தை வரும், இன்னொரு உயிர் உருவாகும். கல்யாணம் பண்ணிக்காது இருந்து பாரு, குழந்தையே இல்லாமல் போயிடும். அது மாதிரி தண்ணி ஊற்றல செடி கூட போயிடும். வீட்டில் வச்சுக்கிற செடிக்கு தண்ணி ஊற்றுற, காட்டில் வச்சுக்கிற தடிக்கு இறைவன் தண்ணி ஊற்றின்னுக்கிறான். இறைவன் தண்ணி இங்கே ஊற்றலைன்னா நீ இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். ஒரு ஈய நம்ம எறும்பு கூட இருக்காது இங்கே. அப்போ நம்ம வாழறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை இறைவன் கொடுக்குறான். ஆனால் அதை மீறி நம்மளோட ஆசையால் கண்டதை அழிச்சுக்கும் தெரியும். சாமி, கடவுள் ஆண் பெண் எல்லாருக்குமே பொதுவானவர்னு சொல்றோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. அது எந்த காரணத்துக்காக இருக்கும்? கடவுள் எங்கேயாவது சொல்லிக்கிறாரா நீ பெண்ணு நீ ஆணு நீ வரலாம் நீ வரக்கூடாது? கடவுள் சொன்னாரா? கடவுள் எங்கேயுமே சொல்லலை. கடவுள்கிட்ட எப்படின்னா எல்லா உயிரினமும் ஒன்று தான், மனுஷன் மட்டும் இல்லை, எல்லா உயிரினமும் கடவுளுக்கு ஒன்று தான். ஆனால் மனுஷனுக்கு மனம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது நீ ஏற்றத்தாழ்வு, நீ பெண்ணு நீ வரக்கூடாது, ஆணு அவர் வரக்கூடாது, பணக்காரன் நீ உள்ளே வரலாம், ஏழை வெளியே நிற்கலாம். இதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலை, இறைவன் பண்ணுற வேலையே கிடையாது. இறைவன் அந்த வேலைக்கே போக மாட்டான். இறைவன் படைப்பு எல்லாமே. அதனால் இப்போ 4 குழந்தை பிறந்து போச்சு, உனக்கு 3 குழந்தை நல்லா படிச்சுட்டு நல்லா இருக்குது, ஒரு குழந்தை படிக்கலைன்றதுக்காக அது உன் குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவியா? சொல்ல மாட்டேன். ஏன்னா பெற்றது நீ. அதே மாதிரி இறைவன் படைச்சது அவன். யாருக்கிட்டும் அவன் வேற்றுமை நினைக்கிறது கிடையாது. ஆனால் இந்த பாழா போன மனுஷங்கிறானே, இவன் மனசில் அளவு மீறிய வேற்றுமையை வளர்த்துக்கினேன். ஒருத்தன் தாழ்ந்தவன், ஒருத்தன் உயர்ந்தவன், இவன் வரலாம் இவன் போகலாம். இந்து மதத்தினுடைய அழிவுக்கு அடிப்படை சொல்கிறேன், கேட்டுக்கோ. எல்லா மனிதரும் ஒரு வீட்டுக்குள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு விதமான வம்ச வழிபாடு வச்சிருப்பாங்க. அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி தாலி வச்சிருப்பாங்க, அந்த ஜாதிக்கு ஏற்ற மாதிரி செயல் வச்சிருப்பாங்க. அது செய்யலாம், தவறில்லை. அதை அவங்க குடும்பத்துக்குள்ள செய்துக்கலாம். ரோடுக்கு வந்துட்டீங்கன்னா, கோயிலுக்கு வந்துட்டீங்கன்னா ஜாதி மதம் இனம் குலம் கோத்திரம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு பொது பொருள், யாருக்கும் உரிமையான பொருள் இல்லை, உலகத்துக்கே உரிமையான பொருள். அப்படிப்பட்ட உலகத்துக்கு உரிமையான பொருளை வழிபட எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஆனா அங்க மனுஷன் ஜாதியை காட்டி ஒருத்தனை வெளியே நில்லுன்னும் போது அவனுக்கு மரியாதை கெட்டு போகுது, அவன் அசிங்கப்படுறான், அவமானப்படுறான். அப்ப அவன் என்ன யோசிக்கிறான்? கடவுளை கும்பிடுறதை விட எங்க மரியாதை கிடைக்குதோ நான் அங்க போறான். இதுதான் மதம் மாற்றத்துக்கு அடிப்படையே. எல்லா இடத்துலயும் கடவுள் ஒண்ணுதான். வேற மதத்துல ஒண்ணு கடவுளை எல்லாரும் கூப்பிட்டு உட்கார வச்சு விருந்து வைக்கல. இந்து மதத்திலையும் அப்படி கிடையாது. இந்து மதத்தினுடைய அடிப்படை அழிவுக்கு காரணமே இந்த ஜாதி பேதம் தான். ஒருத்தனை வான்றது, ஒருத்தனை வெளியே தள்ளுறது. பணக்காரனா இருந்தா ஜாதி இல்லை, ஏழையா இருந்தா ஜாதி இருக்குது. இதனாலதான் இந்து மதம் அழிஞ்சது. இது என்னைக்கு மாறுதோ அன்னைக்கு இந்து மதம் அழிவு இல்லை. இந்து மதம் உலகம் உள்ள வளர்ந்துருக்கும்.
இந்து மதம் உலகம் உள்ள வளராத காரணம் என்னன்னா இந்த வேற்றுமை தான். ஏன்னா எல்லாரும் மனிதன் மட்டும் நினைச்சான்னா எல்லாரும் ஒற்றுமையா வாழ்வான். நான் வேற நீ வேற நினைக்க மாற்றம் வரும்போது தான் மனுஷனுடைய அழிவே உண்டாகுது. அதனால இந்த ஜாதி பேதமே நாங்கள் இங்கே இவ்வளோ 1000 பேர் வராங்க. நீ எந்த ஜாதி, நீ எந்த ஜாதி, நீ பணக்காரனா, நீ ஏழையா, நான் கேட்டதே கிடையாது. எந்த ஜாதியாக இருந்தால் எனக்கு என்ன போச்சு? மனுஷனாகிறானா நல்லவனாகிறானா அது மட்டும்தான் நான் பார்ப்பேன். அதனால் பெண்களை கோயிலுக்கு வாழ்றது, சாமியை போய் எவனா தொட முடியுமா? சாமியை தொட்டவன் உண்டா இந்த உலகத்தில்? ஆனால் ஒரு பொம்பளை போய் சாமியை தொட்டுட்டா தீட்டு பட்டு போச்சான். சொல்கிறவன் யாரு? அவங்க அம்மா வயசுல 10 மாதம் தீட்டு தான். அவங்க அம்மாவுக்கு 10 மாதம் தீட்டு போச்சுன்னா ஒரு மனுஷ உருவமே இல்லை. அப்போ இப்போ நான் பேசினுக்கிறேன், இவ்வளோ பேசுங்கிறேன்னா எங்கள் அம்மா வயசுல 10 மாதம் தீட்டுன்னு என்னதால் தான் நான் பேசுங்கிறேன். நான் தான் முழு தீட்டேன். உங்கள் அம்மா வயசுல தீட்டு போயின்னா நீ பிறந்திருக்க மாட்ட, நீ தான் முழு தீட்ட. அப்புறம் தொட்டா எங்க தீட்டு இருக்குது? நான் மந்திரம் சொன்னா எங்க தீட்டு இருக்குது? அதனால அந்த தீட்டு இப்போ சாமியை தொட்டுச்சு பொம்பளை, அது தீட்டு வந்துடுச்சு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏமாத்தின்னுக்கிறான் மனுஷன் அர்த்தம். இந்து மதத்தை பற்றி அந்த அம்மா கேட்டாங்க. இந்து மதம் ஒரு புனிதமான மதம். இந்து மதம் ஒரு அறிவாளித்தனமான மதம். இந்து மதம் ஒரு தெய்வத்தை அடையறதுக்கு வழிகாட்டுற மதம். அதே இந்து மதம் முட்டாள்தனமான மதம் செயல்பாடுகள் உண்டு, அறிவில்லாத செயல்பாடுகள் உண்டு. அதை தான் பகுத்தறிவாதின்னுட்டு அவங்க ஒரு குரூப் வச்சுக்கின்னு இவங்களெல்லாம் இப்படி சொல்லிக்கின்னு இருக்கிறதுக்கு காரணம் தான். ஆனால் உலகத்தில் பல ஆயிரம் மதங்கள் இருக்குது. அத்தனை மதங்களும் தெய்வத்தை வழிபட தான் முடியும், ஆனால் தெய்வத்தை அடைய முடியாது. இந்து மதம் மட்டும்தான் தெய்வத்தை அடையிறதுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கிற மதம் இந்து மதம் தான். ஆனால் இந்து மதத்தில் இந்த வேற்றுமையால் உலகத்தில் எங்கேயுமே பரவலை. இந்தியாவிலேயே பாதி குறைஞ்சி போச்சு. உலகம் ஃபுல்லாக பின்னாடி தோன்றின மதம் இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குதுன்னா இதுக்கு காரணம் என்னான்னு நம்ம எந்த இந்துக்களும் யோசிக்கிறதே கிடையாது. இந்துக்கள்னா எல்லாரும் ஒன்று நினைக்கணும். ஒன்று வேற்றுமை இல்லாமல் நினச்சா இந்த மதம் வளரும். ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது இந்த மதம் அழிவை நோக்கி போகுது. மனிதன் முதல்ல கடவுளை கும்பிட்றதை விட மனுஷன் வாழணும். அவனுக்கு 2 விஷயம் தேவைப்படுது மனுஷனுக்கு. ஒன்று பசிக்கு ஆகாரம் தேவைப்படுது, இன்னொன்று மனுஷனுக்கு மரியாதை தேவைப்படுது. இந்த 2ம் எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துலேருந்து அவன் மதம் மாறுறான். இது ஒரு பிச்சைக்காரனாக இருந்தாலும், ஒரு ஏழையாக இருந்தாலும், எப்படியாப்பட்டவனாக இருந்தாலும், ஒரு பணக்காரனாக இருந்தாலும் இப்போ மற்ற மதத்தில் ஒன்றா உட்கார வச்சுப்பான். அப்போ அவனுக்கு அங்கே மரியாதை கிடைக்குது. மரியாதை கிடைக்கும் போது அவன் அந்த மதம் மாற்றமாகுது. இவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்கார ஜாதியாக இருந்தால் ஒன்றா சேர்ந்துக்கிறான். ஆனால் வேறு ஜாதி ஏழையாக இருந்தான்னா அவனை உள்ளவே சேர்க்கறதில்ல. வீட்டு உள்ளவே சேர்க்க மாட்டான், கோயில் உள்ளவும் சேர்க்க மாட்டான். இந்த வேற்றுமையால் தான் இந்து மதம் அழிவுக்கு அடிப்படையே தவிர இதை இந்துக்கள் என்னைக்கு மாற்றிக்கிறானோ அன்னைக்கு இந்து மதம் உலகம் ஃபுல்லாக பரவும். இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான மதம் உலகத்தில் எதுவும் கிடையாது. எல்லா மதங்களும் உண்டு, எல்லா மதங்களும் நல்ல மதம் தான், எல்லா மதங்களும் நல்ல வழிகாட்டிக்குது. ஆனால் கடவுளை வழிபடதான் வழிகாட்டிக்குதே தவிர கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டல. இந்து மதம் மட்டும்தான் கடவுளை அடையறதுக்கு வழிகாட்டுது. அதனால தான் இன்னைக்கு பல ஆயிரம் மகான்கள் இந்த இந்து மதத்தில் தோன்றுனதுக்கு காரணமே இறைவனை அடையறதுக்கு வழிவகுத்ததால் தான் மகான்களே வந்தான். இல்லைன்னா மனுஷனாகவே இருந்துட்டு செத்துருப்பான். அதனால் இந்து மதம் அவ்வளோ சாதாரணமான மதம் இல்லை, புனிதமான மதம். ஆனால் அதை நிர்வாகம் தவறாக போயிடுச்சு. போனதால் இந்து மதம் அழிவுக்கு போயின்னுக்குது. சொல்லுமா, அப்படி தானே சாமி? அப்படியே எப்படி சாமி? வாழ்க்கையில் நமக்கு எப்போவுமே பிரச்சனைகள் இருக்குது. அது ஆன்மீகமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இங்கே எல்லாத்துலேயும் இருக்கிறது சராசரி மனுஷங்க தான். யாரும் இங்கே தெய்வமாகலை, யாரும் இங்கே தேவராகலை, யாரும் மகானாகவும் ஆகலை. மனுஷனாக மனசோட உலாவிட்டு இருக்க வரைக்கும் சில இன்பத் துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும், எல்லா இடத்துலையுமே நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் நமக்குன்னு சில குறிக்கோள்கள் இருக்குது, நமக்குன்னு சில இலக்குகள் இருக்குது. அதை அடையிறதுக்காக நாம் இந்த பிரச்சனைகளையோ
சந்திக்கக்கூடிய இடர்பாடுகளையோ காரணம் காட்டாமல் நாம் ஒரு நதி மாதிரி கடந்துக்கிட்டே போனோம். ஏன்னா நம்மளுடைய இலக்கு, ஒரு நதியோட இலக்கு கடலை போய் சேர்றது தான். நம்மளோட இலக்கு நம்மளுடைய குருநாதரான நம்மளுடைய தெய்வத்தை போய் சேர்றது மட்டும்தான். அவர் காட்டிய வகையில் நாம் தொடர்ந்து பயணம் பண்ணோம்னா எந்த தடையாக இருந்தாலும், எவ்வளோ சோதனைகளாக இருந்தாலும், அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் எதுக்காக வந்தோமோ அந்த லட்சியத்தை அடையிறதுக்கு நம்ம குருநாதரானவர் எப்பவுமே நமக்கு துணையாக இருப்பார். நாம் நம்மளுடைய முயற்சியையும் நம்மளுடைய மன வலிமையும் காட்ட வேண்டிய சூழ்நிலை பிரச்சனைகள் வரும்போது காட்டி ஆகணும். சோதனைகள் வரும்போது தோண்டு போகிறதோ, இன்பம் வரும்போது துள்ளி குதிக்கிறதோ நம்மளை மாதிரி அப்பியாசிக்கு சரியாக வராது. எதையுமே ஒரு சீர்தூக்கி இது சரியா இது தப்பா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லாமலே நாம் விளங்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம் செய்யக்கூடிய பாடம் நம்ம மனப்பக்குவத்தை கொடுக்கும். அப்போ பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது கிடைக்குமானா, பாடம் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இது மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காது. ஆனால் எதுக்காக பாடம் பண்ணுறோன்ற அந்த உணர்வு நிலையோடு பாடம் பண்ணாங்கன்னா அந்த மனப்பக்குவம் தானாக வரும். எதுக்காக பாடம் பண்ணணும், எதுக்காக நம்ம சராசரி வாழ்க்கையை விட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு வரணும், எல்லாரையும் மாதிரி இருந்துட்டு போனால் என்ன இருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படிலாம் இருந்து பயன் இல்லை. இப்படி போனால் இது எங்கே போய் முடியும்னு தெரியல, இந்த வாழ்க்கையில் நல்லது கெட்டது புரியல அப்படின்னு நம்ம நினச்சதுனால தான் வேறு ஏதோ ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் நம்ம பயணம் பண்ணால் என்ன அப்படின்னு ஐயாவோட சொல்லை கேட்டு நாம் இப்போ வந்திருக்கோம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம பயணத்தில் நடக்கக்கூடிய எல்லாத்தையும் நாம் கடந்து போயிடுவோம். எல்லாமே கொஞ்ச காலம்தான், எதுவுமே இங்கே நிலையாகவே இருக்காது. யாருக்கும் எதிரி நிலையாக இருக்க முடியாது, யாருக்கும் நண்பனும் நிலையாக இருக்க முடியாது. எல்லாமே காலமானது மாற்றி மாற்றி கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் என்றைக்குமே நாம் மாறாமல் இருக்கணும். நாம் மாறாமல் இருந்தால் இந்த உலகத்தினால நமக்கு எந்த துன்பமும் வராது. நாம் மாற ஆரம்பித்தோம்னா மற்றவங்களுக்காக, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காக நம்மளுடைய கொள்கைகளை நம்மளோட முடிவுகளை மாற்ற ஆரம்பித்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். நாம் புதுசாக பாதையை போட்டு போகலை. ஏற்கனவே நமக்கு முன்னாடி ஒரு மகான பாதையை போட்டுட்டு இது தாண்டா வாழ்க்கை, இது தாண்டா பாதை, இதில் நடன்னு சொல்லி நம்மளை கைப்பிடிச்சி கூட்டும் போகிறாரு. நாம் நம்பிக்கையோடு நடக்க வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. அப்படி நடந்தோம்னு சொன்னால் எல்லாத்தையும் கடந்து எதை தேடி வந்தோமோ அந்த ஞானத்தை, ஞானம்ன்றது ஒன்றுமே இல்லை சாமி. ஞானம்ன்றது காடுலேயோ மலையிலையோ இல்லை அங்கே போய் தவம் செஞ்சாதான் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. வீட்டுக்குள்ளே இருந்தும் பண்ண முடியுன்றது தான் ஐயாவோட கான்செப்டே. எந்த மலைக்கும் போக வேணாம். இமயமலையில் ஈசன் இருக்கிறான்றது நம்மளோட முட்டாள்தனம். இமயமலையில் ஈசனோட ஒரு வடிவம் இருக்குது, ஈசன் இல்லை. ஈசனுடைய லிங்கம் வடிவம் இருக்கலாம், ஆனால் ஈசன் இல்லை. அப்போ ஈசன் எங்கே தான்ப்பா இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், தனக்குள்ளே யாரெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு உனக்கு எள்ளுக்குள்ள எண்ணெய் மாதிரியும், நெருப்புக்குள்ள உரைப்பு மாதிரியும், பாலுக்குள்ள நெய் மாதிரியும் அவன் கலந்தே இருக்கிறான். நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறான். இந்த உண்மையை பாடம் பண்ணக்கூடிய எல்லா அபியாசையும் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நாம் பண்ணக்கூடிய பாடம் நமக்கு இன்னும் கொஞ்சம் உரத்தை கொடுக்கும். ஒரு மரம் வெறும் மண் இருந்தால் மட்டும் வளர்ந்து பெரிய மரமாகி பூத்து காய்ச்சி குலுங்காது. அதுக்கு தேவையான உரத்தை கொடுக்கணும். அந்த உரமாகப்பட்டது என்னன்னு சொன்னால் நம்மளுடைய சிந்தனை தான். எப்பவுமே இந்த நம்ம மூச்சானது காற்று மாதிரி காற்று போயின்னு வந்துன்னு இருக்குது. காற்று ஒரு நிலையான பொருள் இல்லை. காற்றுனது எப்பவுமே அசையக்கூடிய ஒரு பொருள். அது ஒரு நாளைக்கு தென்றல் மாதிரியும் போகும், ஒரு நாள் சூறாவளி மாதிரியும் போகும். அப்போது இந்த மூச்சுக்குள்ளே ஏற்படக்கூடிய எல்லா மாற்றங்களும் நம்ம மனசுக்குள்ளே அதை எதிரொலிக்கும். அப்போ ஒரு மனுஷன் தடம் மாறுறாங்கன்னு சொன்னால் முதல் காரணம் அவங்களுடைய மூச்சு தடம் மாறுது. மூச்சு சீராக போயிருந்தால் எதிரில் யமன் வந்து நின்னாலும் இந்த மனம் கலங்காமல் தான் நிற்கும். ஏன்னா அந்த மனம் ஏற்கனவே செத்து போயிட்டுருக்கோம். சாவாதவன் தான் சாவை கண்டு கண்ணீர் விடணும், சாவாதவன் தான் சாவை கண்டு பயப்படணும். ஏற்கனவே செத்து போனவன். அப்போது பாடம் இந்த மனசை சாகடிச்சிருச்சுன்னு சொன்னால் நாம எல்லாம் செத்ததுக்கு சமம், செத்தவங்க எல்லாம் ஞானம் அடைஞ்சதுக்கு சமம். வேற ஒன்றும் ஞானம் இல்லை. இந்த மனமாகப்பட்டது தன்னோட செயலை, தன்னுடைய ஆர்ப்பாட்டத்தெல்லாம் அடக்கி நான் ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு அது நின்றுச்சு சொன்னால் அந்த நொடி புத்தனுக்கு ஞானம் பிறந்த மாதிரி நமக்கும் ஞானம் பிறந்துடும். சரிங்களா?
புத்தன் அரச மரத்தை தேடி போன மாதிரி நாம் அரச மரத்தெல்லாம் தேடி போவேணாம். புத்தன் அரண்மனையை தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டியது இல்லை. புத்தன் பொண்டாட்டியை தூக்கி போட்டு போன மாதிரி நாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பண்ண வேண்டியது புத்தனுக்கும் தெரியாத ஒரு ஞானம். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒரு கதை. புத்தன் காட்டுக்கு போய் எல்லாத்தையும் தூக்கி போட்டு காட்டுக்கு போய் ஞானத்தை அடைஞ்சிட்டு தன்னுடைய அரண்மனைக்கு தேடி வராரு. ஞானத்தை அடைஞ்ச பிறகு அரண்மனைக்கு வந்த உடனே முதல் கேள்வி அவங்க மனைவி கேட்குறாங்க, ஐயா நீங்கள் எதுக்காக போனீங்க? ஞானத்தை தேடி போனேன். அப்போ ஞானத்தை அடைஞ்சிட்டிங்களா? ஓ அடைஞ்சிட்டேன். இப்போ நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் அடைஞ்ச அந்த ஞானத்தை அங்கே தான் போய் அடைய முடியுமா, இல்லை இந்த இடத்துல இருந்து அடைய முடியுமா அப்படின்னு அவங்க மனைவி கேட்கும்போது ஞானம் அடைந்த புத்தனாலேயே பதிலை சொல்ல முடியல. அப்போ அவர் சொல்கிறாரு, வெளியே போனால் தான் ஞானம் அடையன்னு எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சுது, ஆனால் ஞானத்தை உணர்ந்த பிறகு தான் தெரிஞ்சுது ஞானத்தை அடைய எங்கேயும் போக வேண்டியதில்லை, எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்தே ஒவ்வொருத்தராலும் ஞானம் அடைய முடியும்னது ஞானத்தை அடைஞ்ச பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. தெரியாதனால தான் நான் ஊராக போனேன். தவம் இருக்கிறார் அவர், சோறு இல்லை தண்ணி இல்லை, தவம் இருக்கிறாரு அரச மரத்து அடியில். இந்த உடல் எலும்போ ஒன்றா ஒட்டி போகிற அளவுக்கு தவம் இருக்கிறாரு. 48 நாள் தொடர்ந்து தவம் இருக்கிறாரு. இதுக்கு மேலே அதை அவர் கண்டினியூ பண்ணார்னா அவருக்கு நெகிழும் மரணம் தான் நெகிழும். அப்போ ஒரு அசரீர் ஒலிக்குது, எப்பா உன் உடம்பும் வீணையும் ஒன்று தான், வீணையை தேவையான அளவுக்கு முறுக்கணும், அதை அதிகப்படியாக முறுக்கினா கம்பி அறுந்துடும், இல்லை முறுக்காமல் விட்டாலும் அதில் இருந்து நாதம் வெளிப்படாது. அப்போது நாதம்ன்றது வேணும்னா எப்பவுமே ஒரு மிதமான அந்த முருகல்ன்றது வேணும். அதை நீ புரிஞ்சிக்கணும். ஒரு அசரீரி வந்த பிறகு தான் அவருக்கே புரியுது, பட்டினி போட்டால் ஞானம் வராது, காடு மேடு சுத்தினா ஞானம் வராது. இந்த உடல் தான் ஞானத்தை வர வைக்கக்கூடிய, ஞானத்தை உணரக்கூடிய ஒரு கருவி. அந்த கருவியை நாம் எப்போவும் மிதமாக பயன்படுத்தணும். அது காமமாக இருந்தாலும் ஆகாரமாக இருந்தாலும் பாசமாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஒரு மிதமாக இருந்தால் நமக்கு பாடம் பண்ணக்கூடியவங்களுக்கு அது ஒரு பெரிய உயரத்தை அது கொடுக்கும். அப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் எங்கேயுமே தோண்டு போடாமல் எதுலேயுமே அட்டாச் ஆகாமல், கிருஷ்ண பரமாத்மா சொன்னார், எப்போ கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. கடமையை செஞ்சால் பலன்ன்றது வந்தே தீரும். அப்போ கடமையை எப்படி செய்கிறது? நான் செய்கிறேன்னா அதுக்கான பலன் நிச்சயம். அப்போ கடமை செய்யக்கூடிய எல்லாரும் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான பலன் எனக்கு வரக்கூடாதுன்னா இதை நான் செய்யலை, என்னை செய்ய சொல்கிறதுக்கு எனக்கு மேலே ஒரு தெய்வம் ஒரு சக்தி நம்மளை தூண்டுது, இதை செய்யக்கூடிய தகுதி நமக்கு இல்லை, நம்மளால் இதை செய்யவே முடியாது, நம்மளை ஒருத்தர் தூண்டு விளக்கெரிய தொடர்ந்து இருந்து சூழ்ந்தாற்போல். விளக்கு எரியிற வரைக்கும் இருள் சூட போகிறதே கிடையாது. என்னைக்கு அந்த விளக்கு அணையுதோ அன்னைக்கு விலகி நின்ன இருள் அந்த விளக்கை எது உலகுக்கு வெளிச்சத்தை கொடுத்த அந்த விளக்குக்கே இருளானது மூழ்கிடும். அந்த மாதிரி நம்முடைய சிந்தனைகள் எப்பவுமே வெளிச்சம் போல பிரகாசமாக இருக்கணும். அங்கே இருட்டுன்ற வேதனையோ இருட்டுன்ற கள்ளங்கபடமோ இருட்டுன்ற வேறுபாடோ இல்லாமல் நாம் பார்த்துக்கணும். இதுதான் இருட்டு. இருட்டுன்றது ஒரு வண்ணம் இல்லை, அது ஏதோ நைட்டு வர ஒரு பொருள் இல்லை, நம்ம சிந்தையில் இருக்குது. அது மனம் எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த விளக்கு உள்ளுக்குள்ளே ஒலிக்குதுன்னு அர்த்தம். அவங்க பேசக்கூடிய எல்லாத்துலேயும் அந்த விளக்கினுடைய ஒளி, உள்ளத்தின் ஒளி உண்டாயின் வாக்கில் ஒளி உண்டாகும். எல்லாமே உள்ளே இருந்து மட்டும்தான் வரணும், வெளியே இருந்து நமக்கு ஒரு பொருளும் வராது. இங்கே வாழத்துக்கு மட்டும்தான் வெளியேகிற பொருள் எல்லாம் உண்டு. நாம் கரை சேரணும்னு சொன்னால் வெளியேகிற எல்லா கதவையும் மூடிட்டு உள்முகமாக, அந்தரியாமைன்னு சொல்லுவாங்க, உள்முகமாக நாம் பயணம் பண்ணால் மட்டும்தான் அந்த சக்தி மட்டும்தான் நமக்கு தான் யாருன்னு காட்டி கொடுக்கும், தன்னுடைய தலைவன் யாருன்றதையும் அது காட்டி கொடுக்கும். அப்போது நாம் எப்பவும் மதி மயங்காமல் இருக்கணும். இந்த பாடத்தோட முதல் அடிப்படையே மதி மயங்காமல் இருக்கிறது மட்டும்தான். அப்போனா இதுக்கு முன்னாடி மதி மயங்கிருந்தோம்னா அது தெரியாமலே மயங்கி, எது தெரியாமலே கூத்து ஆடுறவனுக்கு சிவவேஷம் கட்டியிருப்பான், ஆனால் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் சிவன் இல்லை
கந்தப்பன் முனியப்பன் அப்படின்ற மாதிரி. ஆனால் பார்க்கக்கூடிய வேடிக்கை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் ஆஹா சிவன் வந்துக்கிறாரு, பார்வதி வந்துக்கிறாங்கன்னு மயங்குற மாதிரி நாமளும் இந்த உலகத்தில் மயங்கிட்டு இருக்கோம். யாருக்காகவும் நாம் வரலை, யாரும் நமக்காகவும் வரலை. நமக்கு ஒரு கட்டளை இட்டிருக்கான் இறைவன். உன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்தை செய்ய முடியும்னு நமக்கு ஒரு பணியை கொடுத்துருக்குறான். அந்த பணியை, அந்த வேலையை நம்ம போகிறதுக்குள்ளே சிறப்பாக செஞ்சுட்டு, நீ சொன்ன வேலையை நான் சிறப்பாக முடிச்சுட்டேன்னு நம்ம ஐயா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு போகிற மாதிரி இறைவன்கிட்ட நாம் உத்தரவு வாங்கிட்டு போகக்கூடிய பக்குவம் இந்த மனசுக்கு நமக்கு வந்து ஆகணும். சரிங்களா? அதுக்கு வெளியே வேடிக்கை பார்த்தா அது கிடைக்குமான வாய்ப்பே கிடையாது. எப்போவுமே நாம் உள்முகமாக நாம் திரும்பி பார்க்க கற்றுக்கணும். அதுக்கு இந்த பாடங்களை, ஐயாவுடைய சொற்களை, அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை உள்ளார்ந்து போனோம்னா ஒரே ஒரு சொல்லு 1000 விஷயங்களை காட்டி கொடுக்கும். இன்றைக்கி ஐயாவை நிறைய பேர் பார்க்கல, நமக்கெல்லாம் பாக்கியம் இருக்குது, நாமெல்லாம் பார்த்துருக்கோம். இன்றைக்கி ஐயாவை நிறைய பேர் பார்க்கல. ஆனாலும் ஐயாவோட சொல்லை கேட்டு, ஐயா சாமி ஐயா சொன்னபடி நான் வாழ்ந்துட்டுருக்கேன், அவர் சொன்னதுனால தான் நான் மனுஷனாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி உலகம் போயிட்டுருக்கு. அப்போ ஐயாவோட அந்த சொல்லில் எந்த அளவுக்கு வலிமை இருந்தால் இந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும். இது ஒரு தெய்வத்தினால் மட்டும்தான் சாத்தியம். சராசரி மனுஷனால் இந்த வார்த்தையை கேட்டுட்டு மாறக்கூடிய சக்தி யாருக்கும் கிடையாது.